ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம வந்து சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரான் வாங்கி வச்சுருந்தோங்க நேற்று. ஸோ அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். அதை எடுத்து நான் வந்து நல்லா தோ பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் போடுறேன். ஸோ அந்த ஐஸ் எல்லாம் இருக்குள்ள அதெல்லாம் போயிடும். ஸோ இந்த மீன் டைமில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கிறேன். ஸோ சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நல்லா நம்ம வந்து நீட் பண்ணுவோம்ல, கையை வச்சு நல்லா பிசைவோம். அப்போ தான் அது சாஃப்டாக வரும். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் போடுவேன். அப்போ கொஞ்சம் பாலிஷாகவும் வரும், கொஞ்சம் சாஃப்டாகவும் வரும். எனக்கு அந்த டோ ரொம்ப பிடிக்கும், நமக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ என்னோடய சப்பாத்தி நான் இப்படி தான் உருட்டுவேன். ஆக்சுவலி நான் வந்து சப்பாத்தி வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு பீங்காம் பிளேட் எடுத்து அதுக்கு பின்னாடி வச்சு தான் நான் உருட்டுவேன். பிகாஸ் எனக்கு வந்து அதில் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு வந்து சப்பாத்தி கல்லை விட அதுதான் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி தவாவில் போட்டாச்சு. இப்போது 2 சைடு பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நல்ல பஃப்பாக வரும். சரியா வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு லைட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக அழகாக வரும். எனக்கு வந்து இந்த டோ வந்து எங்கள் அப்பா பிசைஞ்சது, நான் பிசைஞ்சது வந்து அந்த டைம் சாப்பிட தான் நல்லாயிருக்கும். எங்கள் அப்பா பிசைஞ்சது ஃபுல் டே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பிகாஸ் அவ்வளோ நல்லா பிசைவாங்க. ஸோ எங்கள் அப்பா பிசைஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் சப்பாத்தி நான் பண்ணேன். அதே மாதிரி ப்ரானை வந்து இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நான் தான் க்ளீன் பண்ணேன் ஃபுல்லாக ப்ரான்ஸை க்ளீன் பண்ணி இதை டீவெயின் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது வந்து ப்ரான் மசாலா பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னா, நான் வந்து ஒரு 3 டொமேட்டோஸ் எடுத்தேன், ஸ்மால் சைஸ் டொமேட்டோஸ். அப்புறம் 2 ஆனியன்ஸ் எடுத்தேன். இதை நல்லா ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சோண்டு மசாலா இதெல்லாம் போட்டு இந்த ப்ரானை வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் சோம்பு சொல்லுவோம்ல நம்ம, பெருஞ்சீரகம், அது போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்சம் வத்தப்பொடி, கொஞ்சம் நம்மக்கா மசாலா, உப்பு, நம்மக்காவோட சிக்கன் சுக்கா மசாலா. ஸோ இதெல்லாம் பண்ணி ப்ரான் கிரேவி ரெடி ஆகிட்டுங்க. இதுதான் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட். எப்படி இருக்குது சொல்லுங்கள்.